வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் எனது உளம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது எங்க வீடு 2021. வீடு கட்டுறதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாமே முடிவடைஞ்சு பூஜையும் போட்டாச்சு. இந்த வீடியோ நாங்கள் பூஜை போட்டதை பற்றின வீடியோ தான். வீடு கட்டுறதுக்கான பூமி பூஜை 2019 ஏப்ரல் மாதமே ஒரு வாட்டி போட்டு அப்படியே நின்று போச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் மேஸ்திரிங்க யாரும் கிடைக்கல. ரெண்டாவது காரணம், அதே சமயத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒன்று வந்தது. நல்ல சம்பளம் அப்படிங்கிறதுனால அந்த வேலைக்கு போகணும்னா கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் நல்ல வீடாக கட்டலாமே அப்படிங்கிற ஒரு முடிவில் அந்த வேலையை நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் பூமி பூஜை போட்ட ஃபோட்டோ தான் இது. போகிறதுன்னு முடிவு பண்ண பிறகு என்ன பண்ணிட்டேன், திரும்பவும் அந்த இடத்துல வாழை செடியெல்லாம் வச்சுட்டு நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். நான் இந்த ஃபோட்டோங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2019 ஜனவரி மாதம் பொங்கல் டைமில் எடுத்த ஃபோட்டோங்களாம் இது. ஒரு ஞாபகார்த்தத்துக்காக இந்த ஃபோட்டோக்கெல்லாம் நான் இதில் இணைச்சிருக்கேன். நான் இதெல்லாம் பூமி பூஜை ஃபோட்டோங்க. தொடர்ந்து சின்ன வீடியோ கிளிப்பும் இதில் இணைச்சிருக்கேன். நான் எல்லாம் எடுக்குமா, நீங்க எடுக்குமா. கேசவ ஒன்று எடுத்து கொடுத்து சொல்லுங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாதிக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடல்னால் திங்களும் மாறி பெய்து ஓங்க பெருஞ்சன்னல்லோடு கேளுகள புங்கோலை போதல் பொறிகொண்டு கண்படுப்பது எங்காதே புக்கிருந்து சித்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் அல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த. எடுங்கம்மா. பாப்பா கேசவ் சும்மா தொடுமா. கேசவ் சும்மா தொடு. அவ்வளவுதான், சும்மா தொட்டு கொடுத்துருங்க. பழக்கம். ஓகே, வெரி குட். கொடு பாப்பா. இங்கே ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நான் நிறைய பில்டர்ஸை நான் இந்த வீடு கட்டுற விஷயமா சந்தித்து பேசியிருக்கேன், தொலைபேசியில் பேசியிருக்கேன். பட் யாருமே எனக்கு ஒரு திருப்திகரமான பதில் கொடுக்கல, எதிர்பார்த்த ரேட் கொடுக்கல, நான் எதிர்பார்த்த மெட்டீரியல்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அமைஞ்சு ஒரு பில்டர் எனக்கு கிடைச்சது ஒரு அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லணும். அவருடைய பேச்சு, அவருடைய விளக்கம் எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. முக்கியமாக அந்த ரேட் விஷயமும் கரெக்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா, அந்த பில்டர் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பில்டருங்களை பேசி பார்த்து எனக்கு எதுவுமே ஒத்து வரல. மனசுக்கு திருப்தி, எப்படி வேலை ஆரம்பிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னா நாம் அங்கே இருந்தோம்னா அவங்கள வச்சு வேலை வாங்கி சரியான முறையில் வேலை நடக்குதான்றதை எல்லாத்தையுமே கண்காணித்து பார்த்துக்கிட்டா அது ஒரு திருப்தி இருக்கும். நம்ம அங்கே இல்லை அப்படின்னும் போது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன். வெளிநாட்டில் இருக்கிறவனை பார்த்தா ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன். நான் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எனக்கு இந்த அருமையான ஒரு பில்டர் கிடைச்சிருக்காரு. நான் முதல்ல அவர்கிட்ட பேசும்போதே வாட்ஸ்அப் காலில் பேசுனதுனால நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களான்னு எனக்கு முதல் கேள்வியை கேட்டுட்டார். ஆமாங்க, உண்மையை சொன்னேன். நான் பேச எனக்கு எல்லா விவரங்களுமே அவர் சொன்ன அந்த விதம் எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சது, எல்லாத்தையுமே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வெளிப்படைத்தன்மை இருந்தது. அந்த அக்ரிமெண்ட்டில் பேச்சுவார்த்தை, எது முடியும் எது முடியாது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்ததுனால தான் நான் இந்த பில்டரை நான் தேர்வு செஞ்சேன். அந்த பில்டரோட விவரங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவரோட வெப்சைட் அட்ரஸ்ஸு, முகநூல் பக்கம் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ரேட் எல்லாமே கூட வெளிப்படையாக இருக்குது. கஸ்டமரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. ஸோ இந்த என்ன மாதிரி வீடு கட்ட விருப்பப்படுறவங்க நிச்சயமாக அவர் தொடர்பு கொள்ளலாம். இந்த பில்டர் உங்களுடைய அந்த வீட்டு தேவையை, கட்டுமான தேவைகளை ரொம்ப திருப்திகரமாக செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.